வெல்கம் டு அரசியல் வேடன். சரிங்க, வேடன் சொல்லிட்டு சோகமாயிட்டீங்க. ஏங்க அவங்க தலைவர் ஜெயிச்சிருக்காரு, ட்ரீட்டு. நான் சோகமா இருக்கிறேங்க. இருந்துட்டு போங்க, ட்ரீட் கொடுங்க. உங்க தலைவர் ஜெயிச்சிருக்காரு, 108 தொகுதி ஜெயிச்சிருக்காருங்க. வருங்கால முதலமைச்சர். நான் அப்பவே சொன்னேங்க, எங்க தலைவர் ஜெயிச்சிருவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு, அமைச்சர் போட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏத்துக்கிட்டேன். நடந்துருச்சுங்க. ஆனா சோகமா இருக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, யாரா இருந்தாலும் ஜெயிச்சா சந்தோஷப்படுங்க, சோகமா இருக்கிறது கொஞ்சம் கூட புரியாம. இல்லைங்க, நான் சோகமா இருக்கிறேங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருப்பேன்றீங்க. சரி, என்னதான் சொல்லுங்க. ஜெயிச்சு என்னங்க பண்றது? ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு ஆட்சி ஜெயிச்சா என்ன முடியலையே. ஏன் டைட்டா இருக்கா? டைட்டா என்ன பிடிச்சிருவோம். லூசா இருக்கா? லூசா இருக்க. நாங்க ஜெயிச்சது 108. ஒண்ணு ஆம்புலன்ஸ் அதானே? அது அப்புறமா சொல்றாங்க. அதெல்லாம் தாங்க 108 போட்டு விட்டுதான் அதெல்லாம் போக வைக்கிறீங்களா? 1 மைனஸ் ஆச்சுங்களா? ஒண்ணு. அது நான் என்ன சொல்றேன்னா, 108 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க. 108. சரி, ஒரு தொகுதி போயிடும். ஏன்னா 2 நின்று இருக்காது, ஒரு தொகுதி போயிடும். 107 இருக்கு, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? மீதி ஆட்சி அமைக்க எத்தனை தொகுதி வேணும்? 118 வேணும். நாங்க எத்தனை ஜெயிச்சிருக்கிறோம்? 234, 117 தான் மெஜாரிட்டி தான். ஏன் ஃபோன் பண்ணி அதை கூப்பிட்டுக்கிறது? ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு என்னங்கன்னா அவங்களா ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு? கூப்பிட்டா வர்றது போறாங்க, இல்ல வருவாங்க. எப்படி கூப்பிடுறது, யாரை வச்சு கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா வச்சு கூப்பிடலாம்ல. மேடத்தை வச்சு கூப்பிடலாம். மேடம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கலீங்களே. அப்படிங்களா? உத்தரவு கொடுத்தா பண்றோம். சரி, அப்ப என்னதான் முடிவு? நீங்க போறீங்களா, தூது போறீங்களா? நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்க. எங்க தலைவருக்காக நீங்க போங்க. நான் சரிப்பட்டு வர மாட்டேங்க. பரவாயில்ல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா உங்க தலைவர் வந்ததுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டேன்ல. உண்மைதான். என்ன ஒரு விஷயம்னா, இந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னாங்கல்ல. மாற்றத்தை ஆனா உண்மையாலுமே எப்படி மாற்றம் வந்துச்சுன்னு நான் பாத்துட்டேன். எப்படி? காலையில ஓட்டு போட கிளம்புனேங்க வீட்டுல. நான் யாருக்கு போடுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும்ன்றது இது. சரி, காலையில என் பையன் வந்துட்டான். தூங்கி ஏந்திரிக்கிறேன், பெட்டில இருந்து ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு ஏந்திரி கூட இல்ல. அப்பா என்னடா? இல்ல, நான் சொல்றது மட்டும் விடுங்க. அதான் இப்படி புடிச்சுக்கிட்டான், நான் என்ன பண்றது? அப்பா என்ன ஓட்டு யாருக்கு போட போற? அது ஏன் இஷ்டம்டா, நான் யாருக்கு வேணாலும் போடுவேன். இந்த முறை விஜய்க்கு போடுவேன். உனக்கு இப்பதான்டா 7 வயசு ஆக போகுது, 6 வயசு தான்டா ஆகுது. விஜய்க்கு எப்படா போடுறதுன்னா, எனக்கெல்லாம் தெரியாது, நீ விஜய்க்கு போட்டே ஆகணும். ஒரு படத்துல சொல்லுவான, பேட்டை வச்சுக்கிட்டே அதை அப்பா எப்பா ஓட்ட போடலன்னா உன் மண்டையை உடைச்சிருவானு. அது எல்லாம் சகுனி படத்துல. இப்ப அதே மாதிரி ஆமா விட மாட்டேன்ட்டாங்க. அதுல சின்னவன் 3 வயசு தான் ஆகுது, ஏச்சு நின்று தாவேக்கான்னு கத்துறான். எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கிற சாய், அவரு அப்படிதானே பண்ணாரு. அவரை நான் மிரட்டி கம்முன்னு வச்சிருக்கிறேன். நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா விஜய்க்கு தான் ஓட்டுவோம், அவனுக்குன்னு ஓட்டு இருக்கிற மாதிரி. நான் வீட்டுக்குள்ள போனா கம்முன்னு இருந்துருவான். பிள்ளைங்க கேட்கறது எதையும் செய்யாம இருக்க முடியாது போல. என்ன பண்றது? அதே மாதிரிதான் பண்ணிட்டீங்களா? அப்புறம் தெரியும். ஆனா எங்களை வந்து அணில் குஞ்சுன்னீங்களே, அந்த சிறு குஞ்சு எல்லாம் ரெடி பண்ண. என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், தாவேகா தலைவர் மாசு, தாவேகால இருக்கிற நிர்வாகிகள் மெச்சூர்டான பர்சன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நாங்க எதுவும் சொல்லல, சிலரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் எல்லாரும் சொல்ல வரோம், தற்கொலைன்னு சொல்ல வரல. சரியா? விஷயம் என்ன, சிலர் பண்ற விஷயத்த அதுக்கு சிலரை மட்டும் சொல்லல. நீங்க ஒட்டு மொத்தமா நீங்க என்ன சொன்னீங்க? தற்குறி, அணில் குஞ்சுகள், அப்புறம் என்னென்ன சொன்னீங்கல்ல. அதோட மட்டும் இல்ல, எங்க தலைவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நாங்க சிஎம் ஆகி உக்காந்துட்டோன்னு வச்சுங்களேன், யாரையோ கூப்பிட்டு நீங்க வாங்க, அதான் சொல்லிட்டு இருக்குல்ல, நீங்க வாங்க, நீங்க தூது போக சொல்லுவோம்ல. தூது போயிட்டு நாங்க கொண்டுட்டு வந்து உட்கார வச்சு எங்க தலைவரை அப்படியே. எங்க தலைவர் என்னென்ன வாக்குறுதி சொன்னாரு உங்களுக்கு தெரியுங்களா? அது நிறைய சொல்லியிருக்காரு. சொல்லுங்க பாப்பா. எந்த வாக்குறுதின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரேன்னு இருக்காரு. 200 யூனிட் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, லிஸ்ட் படிச்சா ரொம்ப லென்த்தா போவாங்க. அது நிறைய பேசியிருக்காரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. கொடுக்கலன்னா நடுவுல நிறைய பேசினாங்க, அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன முன் வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆனா அந்த கோட்பாடா எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு லிஸ்ட் பெருசா தான் இருக்கு. பெருசா இருக்குல்ல.
நாங்க இந்த டைம் பெருசா செஞ்சாதான் அடுத்த டைம் நாங்க பனையூர்ல படுத்துக்கிட்டே ஜெயிப்போம். சரி எப்படி செய்வீங்க சொல்லுங்க. இப்பதான் நீங்க சொல்ல முடியாதுன்னு. ஏங்க அதுக்கு தாங்க நாங்க தூது விடுவோம். யாரையும் நாங்க தூது விடுவோம். சரி அங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. சரிங்களா? எப்ப தலைவர் கூப்பிடுவாருல்ல அப்படின்னா முடிஞ்சிச்சு, ஓடி வந்துருவாங்க. அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களா, அப்படியே அழகா வருவாங்க. அப்புறம் 118 கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இப்ப நாங்க என்ன யோசனை பண்றோம்னா, நாம தானே ஒரு வார்த்தை விட்டோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க சொன்னோம் இல்லைங்களா, ஆட்சியில பங்கு அப்படி யாராச்சும் கேட்டுருவாங்களான்னு பயமா இருக்கு. கேட்டாங்க, நாங்க தான் கொடுக்காத அப்படியே இழுபறியா 2 அமைச்சர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா 2 அமைச்சர் கொடுக்குறீங்க. சரி, இவங்க 5 இது காங்கிரஸ் வருதுன்னு கேள்விப்பட்டோம். 5 தொகுதி எடுத்துட்டு வராங்க. பாக்கி தான் விசில் அடிச்சு தான் கூப்பிட்டாகணும். ஆமா கம்பல்சரி என்ன பண்ணாலும் எங்க தலைவர் உருண்டு பிறண்டு. அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? எல்லாம் பண்ணி நாங்க அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? எங்க நேத்து ஓட்டு இன்னும் போது பார்த்தோன்னா அப்படியே தாவிக்க சரசரன்னு அப்படியே ஏறிட்டே போயிட்டு. ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்து சரசரன்னு ஏறிக்கிட்டே போச்சுங்க. அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்து உள்ள வர மாதிரி வந்து தாவிக்க போயிடுச்சு. எல்லாமே இந்த விசிலடிச்சா குஞ்சுனீங்களா, அது எல்லாம் போட எங்க தலைவருக்கு நாங்க இன்னொன்னு ஒரு விஷயம், நாங்களே எதிர்பார்க்கல, எங்க மேல எங்களுக்கே நம்பிக்கல. நாங்களே நினைச்சோம் ஒரு 5-10 தான் வரும்ட்டு. ஆனா அடிச்சு கொண்டு வந்து அப்படியே ஏறி நின்றுட்டோம்ல. இதை மறந்துட்டாங்களா? என்னது நம்ம அந்த பேரை அடிக்கடி சொன்னார் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? யார சொல்றீங்க? NDK எங்க அண்ணன் சீமான சொல்றீங்க? ஆமா அவரு என்னங்க அவர் 0ல இருந்தாரு. ஆனா நம்ம நிறைய பசங்க வந்து அந்த எடிட் பண்ணியாவது போட சொல்லி பார்லிமெண்ட்காரங்கள கெஞ்சுறாங்க. ஆனா பாவம் 0ல இருக்க மனசாட்சியே கேட்கல. இல்ல ஒரு சிலர் 232 தொகுதி என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் 0ல இருந்தாலும் சரிங்களா, நாம் தமிழர் சீமான் அண்ணன் 0ல இருந்தாலும் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து நாங்க நடத்தணும்னு சொல்லிட்டாரு. அவர் நடத்துவாரு. சரி நடத்தட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன பார்த்ததை சொல்றேன். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த டிவில 234 ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த இடத்துல 0ல யாருக்கும் மனசு கேட்கல. இதுக்கு என்ன பண்ணிக்கிறது? டிவி சேனல்காரங்க எடிட் பண்ணலன்னு நம்ம ஆளுங்களே எடிட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க பாத்தீங்க? ஆமா நான் பார்த்தேன். சரி விடுங்க, இதுக்காக எங்க அண்ணன் ஒன்றும் வருத்தப்பட மாட்டாரு. எத்தனையோ 0 பாட்டாரு. ஆனா மக்கள் பிரச்சனை முன்ன நிக்கிறது அவர் தான் நிறுத்துவாரு. ஒரு இடத்துல அது வந்திருக்கலாம்ல. 200 ஃபுல்லா நான் ஜெயிச்சு காட்டுவோம். ஆமா, இத்தனைக்கு எங்க அண்ணன் வந்து முன்னங்கியே வந்து அந்த தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிறது பேசலாம். இப்ப நடக்க போறது பேசலாம். சொல்லுங்கள். 234 தொகுதியில 118 மெஜாரிட்டி. கண்டிப்பா டிவிக்கே 5 தொகுதி வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் உறுதியாகல. காங்கிரஸ் 5 தொகுதி. என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒருவேளை யாருமே வரல, இப்ப திமுக ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா மெஜாரிட்டியில கூட்டணி அமைச்சு அவங்க வந்து இது பண்ணலாம். நீங்க அது என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம்கேம் டிஎம்கேம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? திராவிட கட்சி தான். இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு 3 எழுத்து, அதுக்கு 4 எழுத்து. முதல் எழுத்து எடுத்துட்டா 2 திமுக தான். திராவிட கட்சி திராவிடம் வந்து விட்டு கொடுக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொல்றாங்க நீங்க இங்க இந்த இடத்த நீங்க தான் பதிவு பண்றீங்க. மக்களுக்காக நான் தான் பேசுறேன். சரி, நாங்களும் மக்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2 திராவிடம் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட வரட்டுங்களா? அப்படி இருக்கும்போது கூட நாங்க பாக்கத்துக்கிறோம். அதுக்குள்ளே நாங்க குட்டையை குழப்பி அங்கிருந்து நாங்க ஆளை எடுத்துருவோம். என்ன பிடிச்சி எங்கள்கிட்ட எங்க திறமை இருக்குங்க. அது வேணா உண்மைதான். அதாவது இந்நேரம் எங்க ஐயா புஷி அண்ணன் நாதவர்ஜனா எல்லாமே ரெடி பண்ணி தூது போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு உலகமே எதிர்பார்க்காத ஒரு வரலாறுக்கான ஒரு விஷயம் நாங்க நடத்திட்டோம்ல. 2014 சரி 2026 சொல்லி அடிச்சிட்டீங்க. உண்மைதான். நாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பத்திரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பும் தோத்துருச்சு. 2 பேர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சஸும் அப்புறம் இன்னொருத்தர் பேரு ரவி. ஆமா, அவங்க 2 பேர் தான் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல ஆக்சஸ் சொன்னபடியே பாதிக்கு பாதி நடந்திருக்கு. அவங்க கொண்டாடினாங்க. பாத்தீங்களா அந்த வீடியோ? பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆக்சஸ் இந்தியா. இங்கே நாங்களும் தான் கொண்டாடி இருக்கிறோம். ஊருக்கு ஊர் பட்டாசு வெடிக்கிறோம், இனிப்பு வழங்குறோம்.
நேத்தெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு எங்க பசங்க சுத்துறாங்க, தெரு தெருவா சுத்துறாங்க. சுத்துறதோட இல்ல, வாயில விசில வச்சு கத்திக்கிட்டே சுத்துறாங்க பயங்கரமா. ஆமா, நிறைய இடத்துல கொண்டாடினாங்க. கொண்டாட்டம் நல்லா வேற கொண்டாடுனதெல்லாம் சரிதாங்க. ஆனா எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தான் தெரியல. இன்னும் 118 ஜெயிச்சிருந்தாங்கன்னா கொண்டாடுறது சந்தோஷப்படலாம். 118 வரல. சரி, இழுபறியா இருந்துகிட்டு இருக்குல்ல. கவர்னர் ஆட்சி உதயமாயிடும். கவர்னர் ஆட்சி 6 மாசம் அங்க டைம் கொடுப்பாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க. எங்க அண்ணன் அதுக்குள்ள இதே தலைவர் இதே ரெடி பண்ணிட்டாருன்னா ஆட்சி அமைச்சிடலாம். திமுக அப்படி இல்லன்னா அடுத்தது வந்து திமுக கிட்ட கொடுப்பாங்க. கூட்டணி கட்சிக்காரங்க அடுத்தது அவங்க திமுக விடுமா? திமுக விடுமானா அவங்களுக்கு கோட்பாடு என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா. திமுக கூட சேர்ந்துதான் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அதாவது வந்து திமுக எதிரியா தான் தலைவர் பார்த்தா. அப்படி தலைவரே சொன்னாரு, டிஎம்கே திமுக மட்டும் தான் போட்டிங்க, 2 போட்டி தான், மத்தவங்க எல்லாம் இல்ல அப்படின்னாங்க. எடப்பாடி கூட உள்ள வரலாம். ஆமா, சரிங்களா. பிஜேபி நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பிஜேபி என்ன பிஜேபி அவர் ஏத்துக்கிறாரு இல்ல. இப்போதைக்கு ஆட்சி நாங்க அமைச்சாவணுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கனவு கண்டு மேல வந்துட்டோம். அப்போ அந்த சேரு தான் எனக்கு குறிக்கோள். சிறுபான்மையினர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இவரு பாஜக கூட கூட்டணி போட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் விஜய்க்கு அதிகமா சிறுபான்மையினர் ஓட்டு வந்திருக்கு. ஆமா, சிறுபான்மை மகளிர் ஓட்டுல நிறைய தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா திமுகவோட ஓட்டுல 3/4 இல்ல 25% கூட இருக்கட்டும் சிறுபான்மையினர் ஓட்டு. சிலர் அதிருப்தியில போட்டுருவாங்க. அதுவும் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, விஷயம் தெரியுங்களா, எம்எல்ஏக்கள் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியா செயல்படாதது வந்து திமுக தோல்விக்கு ஒரு பெரிய காரணம். கண்டிப்பா சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னதா உண்மை நடந்துறீங்களா. அது இப்பதான் அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமா வரும். அடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்துல ஒரு வளர்ச்சி நோக்கி கொண்டு போட்டு திரும்ப திமுகவோ ஏடிஎம்கேவோ வரது எங்களுக்கு அறிவு இல்ல. ஏங்க நான் அவங்கள சொல்லலைங்க. அதாவது அவங்க சிந்திக்கணும் இல்லையா. அவங்களோட டார்கெட் என்ன தெரியுங்களா, கட்சிக்காக ஓட்டு போறோம் நிறைய பேர் இருக்கிறோம், அதை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப திமுகவிலே வந்து இப்ப எத்தனை எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏன் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு டஃபா இருந்தோம். ஏடிஎம்கள் எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க, டஃபா இருந்தோம். அந்த இடத்த வந்து மக்களுக்கு அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. காரணத்தினால அதிருப்தி இருக்கு. மக்கள் வந்து அதிருப்தி இல்லாம போட்டவங்களுக்கு போட்டு திரும்ப ஜெயிச்சு வச்சிருக்காங்க. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அதுக்காக வந்து நான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொகுதியில நின்று அவர் தோல்வி விட்டுறார் அப்படின்னு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மக்களுக்காக அவர் ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதிருப்தி இருந்திருக்காங்க, ஏன்னா அவங்க ஏரியாவில் செய்யணும்னு. ஆனா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க செஞ்சதை சொன்னாங்க, நாங்க இவ்வளோலாம் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. செஞ்சதை சொல்லி தான் வந்து வாக்கு கேட்டாங்க. அந்த சொல்லும் போது பெரிய லிஸ்டா தான் சொன்னாங்க. மகளிர் உரிமை தொகை அவங்க தவிர வேற யாரும் கொண்டு வரல. மகளிர் உரிமை தொகை ஒரு மாசத்துல ஒரு 1000 ரூபான்றது ஒரு கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு மிகப்பெரிய வரமா தான் இருந்துச்சு. 2வது ஜெயிச்சா 2000 ரூபாய் தரேன்னாங்க. இப்ப உங்க கட்சியில உங்க தலைவர் 2500 ரூபாய் தருவாரா? 2500 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பார், வாங்கலாம். சரி, உங்க வீட்டுக்கு வருங்க. 200 யூனிட் கரண்டா நீ 200 யூனிட் செலவு பண்ணிட்டு காசு கட்டுறது பில்லு பில்லு வந்து கேட்டா எங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எங்க அமைச்சர் போடுவாங்க. அடுத்தது மின்சாரத்துறை அமைச்சர் போன் பண்ணி மின்சாரத்துறை அமைச்சர் போடுவாருங்க எங்க டிவி கேல, அவருக்கு போன் பண்ணுங்க. ஏங்க 200 யூனிட் எடுக்க மாட்டாரா? நீங்க இப்பயே சொல்றீங்க. அப்ப எடுக்க மாட்டா அமைச்சர் அமைச்சர் போன் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க இப்ப வந்து இவர் எடுத்துட்டு வரீங்க, எடுப்பாருங்க. நீங்க வரியா? நாங்கெல்லாம் பர்ஃபெக்டா இருப்போங்க. அப்படி சொன்னதை நாங்களாம் செய்வோம். நீங்க வேணா பாருங்களேன். நீங்க என்ன எங்கள்ட்ட ஆட்சி கொடுக்கல, ஆட்சி கொடுத்துட்டாங்க. ஆட்சி கொடுத்துட்டோம். எங்களோட செயல் ஒண்ணு பாருங்களேன். ஆட்சி மக்கள் கொடுத்துட்டாங்க, நாங்க செய்யும். உங்களோட வேலை வச்சு செய்யும். நாங்க மக்களை வச்சு செய்ய போறீங்க. ஏங்க சொன்னது எல்லாமே செஞ்சு ஆகணுங்க. நாங்க எப்படி பண்ணீங்கன்னா சொன்னீங்க, மக்களை வச்சு செய்ய போறோம். எதிர்கட்சிக்காரர் மாதிரி நீங்க பேசுறீங்க. நான் எதிர்கட்சிக்காரன் இல்லைங்க. அதிமுகவோ திமுகவா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் பொதுவா தான் நான் உங்களை கேள்வி கேட்பேன். சரிங்க, நான் வச்சு செய்யறேன்னு சொல்றது தப்பா எடுத்துக்க. வச்சு செய்யறேன்னா எப்படின்னா, நாங்க சொன்ன வாக்குறுதி விட அதிகமாவே மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க வச்சு செய்வோம்னா வச்சு செய்வோம். ஏதோ அந்த வார்த்தை உள்குத்து வார்த்தை மாதிரி இருக்கு. இருக்கலாம். எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லை, எங்க கட்சிக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லை. இருக்கலாம். நீங்க அப்புறம் பாருங்களேன். நாங்க ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் பாருங்களேன்.
அப்புறமா நம்ம ஒரு வீடியோ போடும்போது சொன்னிக்கலாம். சரி ஓகே. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, ரீ எலெக்ஷன் வருமான்றது தான். திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஐயோ பக்குங்குதுங்க. ரீ எலெக்ஷன்லாம் வராது சரிங்களா. எப்படியாச்சும் நாங்க சிஎம் சேர்ல உட்காந்து ஆகணும். இல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல வந்து உட்காரலன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா திரும்ப வந்தாருன்னு வைங்களா, தாவேக்கா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதான் எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்க நினைக்கிறதும் தவறு. அன்னைக்கு மக்கள் மனசுல என்னங்கிறது தெரியாதுல்ல. அதுதான் உங்க உண்மை. நம்ம பொதுப்படியா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா இவங்களையும் நம்ம வந்து டிவிகேல அவங்க வந்து அதிகப்படியான ஓட்டே வந்து மகளிர் ஓட்டு தான். மகளிர் ஓட்டு தான் அடிச்சு சொல்லுவோம். ஏன்னா மகளிர் உரிமை தொகை கொடுத்தாலும் சரி, அந்த 5000 ரூபாய் போட்டாலும் சரி, நான் வாங்கி ஏகப்பட்டது. ஆனா திமுக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுன்றாங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு மாற்றம் வேணும்னு தான் அந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு. இன்ஸ்டாகிராம் முழுசா பாருங்க, பசங்க 10% தான். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியா ஃபுல்லா 10% தான் பசங்க. இந்த அப்பா முன்னாடி ஆடுற பொண்ணுங்க தான் அதிகமா இருக்கு. என்ன பண்றது, எங்க பிள்ளைங்களும் அப்படிதான் சொன்னது. எங்க வீட்டுல 9 பேரும் ஓட்டு போடலன்னு வச்சுக்கேன், விஷம் தாண்டி அப்படின்னது. அதுக்காக பெண்ணிக்கிட்டேச்சு நாங்கள் போட்டாகணும் இல்லை, அவ்வளோதான். அதுதான் எனக்கு ஃபோன் பண்ணி என் பையன் கேட்குறான்ப்பா, டிவிக்கு ஜெயிச்சிடுச்சுப்பா. சரிடா, இப்போ நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சரிடா, அப்போ ஓகே. ஏகப்பட்ட பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது. எல்லாம் சின்ன சிறுசுகள் தெரியல. இருந்தாலும் இப்போ நாங்கள் எப்படியாச்சும் ஆட்சி தெரியல. அதுதான் ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நல்ல வழியை சொல்லுங்களேன். சொல்லுங்க ப்ளீஸுங்க, சொல்லுங்க. என்னதுக்கு? எங்களுக்கு தெரியலங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. டிஎம்கே கூட பேசுங்க. ஏங்க எங்க எதிரிங்க அவரு, தீய சக்தி திமுக. எதிரி நண்பன் ஏடிஎம்கே கிட்ட போங்க, பிஜேபியோட சேர்த்து கூப்பிட்டுங்க. பிஜேபி கூட நாங்க போனா திரும்ப மக்கள் எங்களை தள்ளி விட்டுருச்சுன்னா, சிறுபான்மை ஓட்டு நீங்க தான் வாங்கிருக்கீங்க. நாங்க தான் வாங்கணும். பிஜேபி நாங்க உள்ள கூட்டினா எங்களை குளின் வண்டி புதைக்கிறதுக்கு முடிவு பண்றீங்களா நீங்க? அதிமுக மெயின் கூட்டணி அதிமுகவா நிக்கல. போன தடவை நம்ம பேசணும், அதிமுகவா நிக்கல, என்டிஏவா தான் நின்னுச்சு. இருந்தாலும் மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக பெரும்பான்மையில அந்த கூட்டணி வந்திருந்தா அது என்டிஏ கூட்டணி தான். ஆமா, அது ஈஸியா பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். இப்ப வந்து அதிகமா வரல. அதிமுக மட்டும் தனிச்சு நின்னது பெரும்பான்மை ஓரளவுக்கு அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, ஓரளவுக்கு ஓட்டு வங்கியில காமிச்சிருக்கிறாங்க. இப்போ அதிகபட்சமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, யாரையாச்சும் பிடிச்சிட்டு, ஏன்னா காங்கிரஸில் எங்களுக்கு 5 கொடுக்குறோம். நாங்கள் 5 சட்டமன்ற எம்எல்ஏ, பாக்கி 6 கம்யூனிஸ்ட் ஐயா இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்துருச்சுங்களா, அப்ப அடி கணக்கு போடுது. விடுதலை சிறுத்தை கட்சி 2 இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை திராவிட இயக்கத்துல இருந்து வெளியில போறதுக்குங்கிறது பெரிய விஷயம். அதனால இதெல்லாம் நாங்க கேட்டு, கம்யூனிஸ்டும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தான். ஆமா, கம்யூனிஸ்ட். இப்ப இதெல்லாம் நாங்க கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், கொத்தா அப்படியே ஐயா எடப்பாடி மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்துருவோம். எடப்பாடி மட்டும் தூக்கிட்டு வர முடியாது. இல்ல, நாங்க வந்துருவோம். என்ன ஒரு விஷயம்னா, நாங்க எதிர்பார்க்கல முடியாதா, தூக்குறதெல்லாம் தூக்கிடுவோம். யார வேணாலும் நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். ஆட்சியில பங்கு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அதானே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. இல்லைங்க, வாய் தவறி பேசிட்டீங்க அந்த வார்த்தை. அது எப்படிங்க வாய் தவறி வரும்? தெரியாம, அதாவது நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு நான் எதிர்பார்க்கல. நான் வந்துருவேன்னு எனக்கு தெரியல, நான் மட்டும் சொன்னிட்டேன். ஏதாச்சும் சொன்னேன், நீங்களே யோசிச்சிட மாட்டீங்க என்பது வருவோம். அதிகபட்சம் கொண்டுகிட்டு வந்து நிறுத்தினா ஒரு 50-60 தொகுதி 70 தொகுதி கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐயா விஜயகாந்த் வந்த மாதிரி நம்ம வந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சான். ஆனா மக்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு விஜயகாந்த் எல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க, அந்த வேற அளவு பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா, இப்ப எங்க தலைவர் கரெக்டா வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டாருன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அதுக்குதான் முன்னீங்கன்னு துக்கமா இருந்தேன். நீங்க எனக்கு கிண்டல் பண்ற போல இருக்கு. சிறுபான்மை ஓட்டு வாங்கியிருக்கீங்க, சிறுபான்மையை இழந்துடாதீங்க. இழக்க மாட்டோம். அப்ப நீ இழக்க மாட்டேன்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்க. நீங்க சொல்றது பிஜேபி உள்ள கூப்பிட்டுறாதீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய, இப்ப அஸ்ஸாம்ல அவங்க தான் ஃபாஸ்ட் டாப்ல இருக்காங்க. ஆமா, யாரையும் வந்து நீங்க முடிவு பண்றதுதான் யாரு வரணும் யாரு வர வேணாம்னு. ஆனா கேரளால காங்கிரஸ் பிடிச்சிச்சு. கேரளால என்னைக்குங்க பிஜேபி வந்திருக்கு? தமிழ்நாட்டிலே வரல. ஏற்கனவே கம்யூனிஸ்ட்ல அங்க ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தது. ஆமா, கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு, அதனால கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, பக்கத்துல பாண்டிச்சேரியில பிஜேபி வந்துச்சு. கால் ஊன வச்சுட்டாங்க. அது எப்பயுமே இருக்காங்க அந்த பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் மாறி மாறி வர்றது அது பழக்கம். ஏன்னா அங்க அந்த கட்சிங்க தான் இருக்கு.
ஏதோ என்னவோ பண்ணிட்டு போகட்டும். எங்க தலைவரை நாங்க சிஎம் ஆக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். தூது போயிட்டு இருக்கிறோம். லாக்கான கண்டிப்பா ஒரு சிஎம் ஆகிறதுக்கு நாங்களாம் எதிர்பார்க்குறோம் தான். வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய மாற்றம் வருதுன்ற போது யாராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் ஏற்று அதே மாதிரி பெருந்தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். ரொம்ப பெருமையாக ரொம்ப ஸ்டாலின் சொன்னிருந்தபடி அவரும் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இங்கே ஏற்றுக்கிறோம் மக்கள் தீர்ப்பை வந்து எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். எதிர்கட்சியா நின்று அந்த மனப்பலம் காண தயாரா இருக்காங்க. ஆமா ஆமா, அது அதான உண்மைதான். ஆனா மிகப்பெரிய ஒரு அவங்கள வந்து நீங்க தலைமையில வச்சு கூட பாத்துடலாம். எதிர்கட்சியா வந்து பச்சு பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? கண்டிப்பா. ஆனா ஏடிஎம்கே கூட எதிர்கட்சியா வச்சு நீங்க ஈஸியா சமாளிச்சலாம்னு வச்சீங்க. திமுக முடியும். ஏன்னா எல்லாருமே வாய்ஜால வித்தகர்கள். இவங்கெல்லாம் வந்து அரசியல்ல ஊறி போனவங்க. அதான் அவங்க கிட்ட பேச தலைவர் வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இப்ப ஐயா ஸ்டாலின் எதிர்த்து போட்டிட்டு அந்த தொகுதியில வென்றாரு இல்லைங்களா? அவரே வந்து திமுக இருந்துதான் போனா. அப்படி அவருக்கு அரசியல் தெரியுங்கிறாங்க. செங்கோட்டையன் ஐயா இப்படிலாம் இருக்குது, நாங்கெல்லாம் வந்துருவோம் அப்படின்னு அவங்க செய்யறாங்கன்னாலும் அவங்கள ஃபேஸ் பண்ண தயாரா இருப்பீங்களான்றதுதான். இருங்க பாருங்களேன். அதுக்குள்ள இப்ப எங்களை பயமுறுத்துறீங்க. பயமுறுத்துறீங்க. நாங்க ஏற்கனவே வந்து அவ்வளவு டென்ஷன் படுத்தா தூக்கம் இல்லைங்க. ஜெயிச்சு பயமுறுத்து தமிழ்நாட்டையே பயமுறுத்திட்டீங்க. இருந்தாலும் அது அது இந்த வடிவேல் சொல்லாரு. பொதுமக்களா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது, சந்தோஷம் தான். வடிவேல் சொன்னார் இல்லைங்களா, பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்க தான், பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிறாரு. ஏதோ கழுத்துக்கு போட்டோம், கப்புன்னு வந்துட்டோம். ஆனா இந்த எதிர்கட்சி நாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. தயாராகுங்க, முதல்ல சமாளிச்சாதான் அடுத்த. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இவ்வளவு லீடிங் இருக்காது. அடுத்த வருஷம் மாணவர்கள் அதிகமா இருக்காங்க, எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தான். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு 5 வருஷத்துல 5 +2 முடிவாகுது. எல்லாருமே தலைவரி ஃபேன் தான். அப்படின்போது நீங்க லீடிங்லாம் வேற லெவலில் வருவீங்களா? அடுத்த வருஷம் அடுத்த 5 ஆண்டு காலத்தெல்லாம் நாங்கள் வந்து அதான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறல, பனையூரில் படுத்துக்கிட்டே நாங்கள் ஜெயிச்சிரும்னு சொன்னேன். இதை நோக்கி தான். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா இப்பயே படுத்துக்கிட்டு தான். எங்கள் தலைவர் அதிகபட்சம் எங்கேயாச்சும் போனாரா? ஆமாம், பிரச்சாரத்துக்கு போனாரு. ஆனால் அதிகமாக போனாரா தான் நான் கேட்டேன். அவரும் அதிகமாக போகல. ஏன் போகலன்னு வச்சுக்கேன். நாங்கள் தான் படுத்துக்கிட்டு அவரு ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நல்லா அதை ஏற்றுக்கிட்டீங்களா? இப்படி நின்றுட்டு எங்கள் தலைவர் சொன்னார், சென்னை எழும்பூர் விஜய், கள்ளக்குறிச்சி விஜய் சொன்ன இடம்லாம் வந்துட்டாரண்ணா. ஆமாம், 234 தொகுதிக்கும் விஜய் தான் நிற்கிறாங்க. இதான் எங்களோட மக்கள், இதான் எங்க மக்கள் வந்து மனசுல அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு இங்க நின்னாங்க பாருங்க. உங்க தொகுதி வேட்பாளர், இங்க நின்ன தொகுதி வேட்பாளர் யாரு? அவர் பேரு தெரியுமா உங்களுக்கு? யாரு? உங்க தொகுதியில யாராவது இருக்காங்கன்னா? விஜய் கட்சியில இருக்கிறாரு. உங்களை சார்ந்த எல்லாருக்குமே தெரியுமா? உங்க அதாவது தெரியாது. போட்ட மகளிர்ல யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க விஷயம் பார்த்த உடனே யார் முகம் தெரியுது? எங்க தலைவர் முகம் தெரியுது. அதனாலதான் அழுத்தணும். சரிங்களா? விசில் அடிச்சுட்டு வந்துட்டோம். அன்னைக்கு சொன்னார் இல்லையா, 234 தொகுதியில் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் நான், உங்களில் ஒருவன் நான். நான் தான் நிக்கிறேன். ஆமா, நான் தான் நிக்கிறேன். 234 தொகுதி நம்ம ஜெயிக்கணும். அந்த இடத்துக்கு விஜய் 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 அப்படின்னாரு பாத்தீங்களா? அதனாலதான் நாங்க நிக்கிற ஹேண்டிகேட்லாம் நாங்க பார்க்க கிடையாது. எங்க தலைவர் தான். எந்த ஏரியாவில் நின்னாலும் எங்கள் தலைவர் தான். அப்படிதான் போட்டோம், ஜெயிக்க வச்சிட்டோம். சரி, ஓகே. ரொம்ப லென்த்தா போகுது. நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய விஷயம் பேசலாம் இருக்கு. தாவேகா தலைவர் வந்து ஆட்சி அமைக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா மக்களுக்கு மாற்றம் தேவைன்னு போட்டாங்க, மாற்றமும் கொடுத்துட்டாங்க. மாற்றமும் கையில் வந்துருச்சு. எங்களோட மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது அரசியல் வீரர்ல அதிகபட்சமாக அரசியல் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோம். அரசியல் சார்ந்த விஷயங்கள் யார் மனதையும் புண்படுத்த கூடாதுன்ற நோக்கத்துல தான் பேசுறோம். இந்திக்கு மட்டுமே. ஆமா, எங்களுடைய வீடியோ. ஆமா, நாங்க எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் இல்ல, எந்த கட்சியும் நாங்க 100% ஆழ்ந்து வைக்கல. மக்களோட கேள்விகள், அதாவது எங்க சொந்த பந்தங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னும் போது நாங்க பேசி அதை வந்து ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி தான் இந்த வீடியோஸை போடுறோம். அதனால உங்களோட ஆதரவு நாங்கள் எப்பயுமே எதிர்பார்க்குறோம். நான் திமுகவோ இல்லை அவர் தாவேக்காவோ இல்லை,
அவர் வந்து நடிச்சு அதை புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறீங்க, நீங்க அந்த கட்சியா இந்த கட்சியா கிடையாது, நாங்க யாரு சார்ந்து கிடையாது. ஆமா, ஓட்டு உரிமைன்றது அவங்களுக்கு பர்சனல். அதை வந்து அவங்க யாரும் வெளியே சொல்றது இல்லை. அது மாதிரி தான் நாங்களும். அதனால இந்த சேனலை வந்து இது வரைக்கும் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, பாக்குறீங்க, நிறைய வியூஸ் வருது, மற்றபடி வந்து லைக் பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பு பண்றோமா நீங்க தான் திருத்தணும் எங்களை. நீங்க இதை தப்பா பேசிருக்கீங்க, அது தப்பா பேசிருக்கீங்க, அப்படி இல்லை இது சரியா பேசிருக்கீங்கன்னு ஊக்குவீங்க. நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. அடுத்தது வந்து கமெண்ட் தான் எங்களை வந்து வளர்க்கும். கமெண்ட்டும் லைக்கும் தான். நீங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்க கமெண்ட்டும் லைக்கும் மட்டும் பண்ணாலும் போதுமான. நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள், சரிங்களா? நாங்க உங்கள ஒருத்தங்க. ஆமா, அதனால ஒரு கட்சிக்கு ஆதரவா கிடையாது, நடுநிலையா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அரசியல் வேடன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நல்கி உங்களோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.